டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 36. சாலிடேஸ் எஸ்டேட்ஸ்க்கு வெளியே பெக்கே லுவாரின் காவல் அதிகாரியான கிராவுட்டை சோஃபியாவும் லெங்டனும் தன்னை எப்படி நிராயுதபாணியாய் ஆக்கினர் என சொல்லக் கேட்டு சீற்றம் அடைந்தார். பாழாய் போன ஓவியத்தை நீங்கள் ஏன் சுடவில்லை? லெப்டினன்ட் கோலட் உள்ளேருந்து வந்தான். கேப்டன், தகவல் வந்திருக்கிறது. ஏஜென்ட் நெவ்விவின் காரை கண்டுபிடித்து விட்டார்கள். அவள் தூதரகத்திற்கு போனாளா? இல்லை, ரயில் நிலையத்திற்கு 2 டிக்கெட்களை வாங்கியிருக்கிறாள். ரயில் இப்போதுதான் போனது. வார்டன் கிராவுட்டை போக சொன்ன பெக்கே கோலட்டை தனியாக அழைத்துச் சென்று குரலை அடக்கி கேட்டார். எவ்விடத்திற்கு போக இருக்கிறார்கள்? லில்லி. ஒருவேளை அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். பெக்கே மூச்சை வெளியேற்றிவிட்டு திட்டம் ஒன்றை வகுக்கத் தொடங்கினார். ஓகே, அடுத்த ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அந்த ரயிலை சோதனையிடுங்கள். அவள் காரை அதே இடத்தில் விட்டுவிட்டு சாதாரண உடைகளில் காவலர்களை அங்கே நிறுத்துங்கள். ஒருவேளை அவர்கள் திரும்பி வரக்கூடும். அடுத்த காவலர்களை அக்கம்பக்க தெருக்களில் ஆராய சொல்லுங்கள். அவர்கள் நடந்து கூட செல்லக்கூடும். ஸ்டேஷனில் பஸ் சேவை உண்டா? இந்த நேரத்தில் கிடையாது. டாக்ஸி மட்டுமே உண்டு. நல்லது, ஓட்டுநர்களை விசாரியுங்கள். அவர்கள் யாரையாவது பார்த்தார்களா என தெரிந்து கொள்ளுங்கள். பின் டாக்ஸி கம்பெனியை தொடர்பு கொண்டு அவர்களின் அங்க அடையாளங்களை விவரியுங்கள். நான் இன்டர்போலை தொடர்பு கொள்கிறேன். இன்டர்போலை தொடர்பு கொள்கிறீரா? கோலட் ஆச்சரியம் அடைந்தார். பெக்கே அதை தொடர்பு கொள்வதில் அவமானம் அடைந்தாலும் வேறு வழி எதுவும் தெரியவில்லை. வலைக்கண்ணியை வேகமாகவும் இறுக்கமாகவும் வீசு. முதல் 1 மணி நேரம் சிக்கலானது. தப்பி ஓடுபவர் முதல் 1 மணி நேரத்திலே மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. அவருக்கு ஏதோ ஒரு விஷயம்தான் தேவை. பயணம், தங்குமிடம், பணம், கிறிஸ்துவத்தின் மாபெரும் தெய்வங்கள். இன்டர்போலுக்கு இம்மூன்றையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைய செய்யும் சாமர்த்தியம் உண்டு. சோஃபியா மற்றும் லெங்டனின் போட்டோக்களை பாரிஸ் நகரத்தின் பயண ஏஜென்சிகள், ஓட்டல்கள் மற்றும் வங்கிகள் ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கவும். அவற்றில் இன்டர்போல் தயவு தாட்சணியம் காட்டுவதில்லை. அதாவது நகரத்தை விட்டு அவர்கள் போக முடியாது. ஒளிந்து கொள்ள இடமும் கிடையாது. இன்டர்போல் அறியாமல் பணமும் எடுக்க முடியாது. வழக்கமாக தப்பி ஓடுபவர் பயத்தில் முட்டாள்தனமாக எதையாவது செய்வதுண்டு. காரை திருடுதல் அல்லது கடையை கொள்ளையடித்தல் அல்லது வங்கி அட்டையை பயன்படுத்துவது. என்ன ஒரு தவறை அவர்கள் செய்தாலும் உள்ளூர் காவலர்களிடம் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். லெங்டனை தவிர்த்து சோஃபியாவின் மீது நீங்கள் குற்றம் சாட்டவில்லை, ஏனெனில் அவள் நம்முடைய ஏஜென்ட். கோலட் கேட்டார். ஆம், அவளும் குற்றவாளிதான். பெக்கே படேல் என்று வார்த்தைகளில் அறைந்தாள். அவள் மட்டுமே இவை போன்ற கேவலமான காரியங்களை செய்வாள். லெங்டனை மட்டும் குற்றம் சாட்டுவதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? நான் நெவ்விவின் ஃபைல்கள், நண்பர்கள், குடும்பங்கள், அந்தரங்க தோழர்கள் இவைகளை பார்க்க வேண்டும். அவள் என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவள் செய்ததற்கு அவளுடைய வேலைக்கு மேலாக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். தொலைபேசியிலே காரியத்தை முடிக்க வேண்டுமா அல்லது நேரில் செல்ல வேண்டுமா? நேரில் செல்ல வேண்டும். ரயில் நிலையத்திற்கு சென்று நம் ஆட்களுடன் கட்டளையிடுங்கள். குதிரையின் கடிவாளம் உங்கள் கையில். ஆனால் என்னிடம் தெரிவிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். எஸ் சார். கோலட் பாய்ந்து சென்றான். பெக்கே அவ்விடத்தில் விரைப்பாக நிற்பதை உணர்ந்தார். ஜன்னலுக்கு வெளியே கண்ணாடி பிரமிடானது மின்னி அதன் பிம்பம் நீரூற்றின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. என்னிடமிருந்து அவர்கள் தப்ப மாட்டார்கள். அவர் தம் உடலை தளர்த்திவிட்டு கொண்டார். இன்டர்போல் எடுக்கும் நடவடிக்கைகள் பயிற்சி பெற்றவர்களால் கூட தப்பிக்க முடியாது. பெண் இரகசிய எழுத்துக்கள் கலைஞர் மற்றும் கல்லூரி ஆசிரியர். விடிவதற்குள் அவர்கள் பிடிபடுவார்கள்.